கன்னி ராசிக்கான 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி நவம்பருக்குள்ள டேரோ ரீடிங் எனர்ஜி எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் இது அதிகமாக இருக்க போகுதுன்னா ரிலேஷன்ஷிப், இது வந்து ஜெனரலாக ரிலேஷன்ஷிப், உங்கள் கூட இருக்கிற சொந்தம், லவர், ஃபேமிலி, ஓகே, இது வந்து கொஞ்சம் அதிகமாக நெருக்கமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இதை பற்றினது அதிகமாக இந்த வாரம் இருக்கும். கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்குது. எதுக்கு நான் வரேன், ஏன் அந்த கார்ட் வருது அப்படின்னா, இந்த வாரம் ட்ராவல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இல்லாட்டி இந்த வாரம் ஒரு ஃபியூ டேஸ், 3rd டே 4th டேயில் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இன்னொருத்தவங்கிட்டேருந்து பெறறதுக்கு அதிகம் வாய்ப்பு. நிறைய ப்ராக்ரஸ் இருக்குது இந்த வாரம். உங்களுடைய ஹாப்பினஸ்லேயும் இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும், இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வாரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அப்படின் போது ஏதோ ஒரு விஷயம், இது ஒரு வேளை நீங்கள் ஒரு ஜாபாக இருக்கட்டும், ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், இந்த முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே இடத்துல பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் பணம் அப்படின் போது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்க்குறீங்க. அப்படி இல்லை, இந்த விஷயத்தை நான் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு இது ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால் பிளானிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை முடிச்சே ஆகணும். இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஒரு பேஷன் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் முடிச்சே ஆகணும், எனக்கு இது வேணும், அடையணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த ஒரு விஷயத்தை டேக் சார்ஜ் பண்ணணும், டேக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வாரம் அதிகமாக இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த கார்டு என்னத்தை சொல்லணும், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். இது ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ரீகவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய கண்ட்ரோல் இஷ்யூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்கு. ரொம்ப அதிகமான ஒர்க் இந்த வாரம் உங்களுக்கு. ஸோ உங்களால் முடியும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில விஷயம் நீங்களாகவே பண்ண முடியாது. ஒரு சில பேரோடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களோடைய லைஃப் இப்போ ரொம்ப பேலன்ஸ்லேருந்து கொஞ்சம் அவுட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம கண்ட்ரோல் இஷ்யூஸ் பார்த்தோம். ஒரு சில பிரச்சனையை தவிர்த்து கொள்ளுங்க. ஒரு சில விஷயம் இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஏன்னா ரொம்ப நிறைய விஷயம் நீங்கள் போட்டு இதை நம்ம இந்த வாரம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த வாரம் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி உடல்நிலை அவ்வளோவா சரியாக இல்லை. நீங்கள் ஃபோக்கஸ் ரொம்ப பண்ணிங்கன்னா உங்கள் உடல்நிலை பாதிக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ்.